டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 7 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டு சென்றிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 10,65,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பயணம் போன்று தனது பயணம் இருக்காது என்றார். ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்துக்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிப்புகளை தந்த பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. விளையாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் இதை உறுதியோட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு, வரப்போது வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? புதிய கட்சிகள் வருதோ வரலையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்களோ. பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில, அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் எப்படிப்பட்ட சரி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கும் போது தான் உண்மை. ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? எல்லா கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை கொடுத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அதான் என்னுடைய திறமை. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.